so misery, it's no mystery. பாருங்க, மேலே கேப் தைக்கிறதுக்காக ஃப்ரில் கேப்பு தைச்ச பின்னாடி டிசைன் தெரியும். 13க்கு 13 எடுத்திருக்கேன், ஸ்கொயராக கர்ச்சீஃப் மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு 4ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கோன் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப் வச்சு 13னா 6 இருக்கா, இந்த 6க்கு கண்டினியூஸாக நீங்கள் மார்க் பண்ணணும். பாருங்க, 6 இருக்குது. இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க. இது சன்ன துணியாக இருக்குங்கிறதுனால லைனிங்கோடு வச்சுருக்கேன் நான். இதுக்கு முதல்ல சுற்றியும் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், சிங்கிள் அவுத்தையாக இந்த மாதிரி மடித்து தைச்சுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிளாக தைச்சி வச்சுட்டேன். இப்போ லேஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி தைச்சோம். லேஸ் வந்து லூஸாக விட்டு விட்டு இந்த மாதிரி தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக நம்ம இப்படி தைச்சிட்டு திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இன்னொரு தையல் வந்து எங்களுக்கு இப்படி இந்த பிசர் வந்து உள்ளே போயிடும். இந்த மாதிரி இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், திருப்பி இப்படி வச்சு தையல் போடணும். நாம் திருப்பி வச்சு தையல் போடும்போது திருப்பி வச்சு நாம் சுற்றி இந்த மாதிரி ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போடும்போது பாருங்கள், இந்த பிசர் வந்து டபுள் மடிப்பாக மடித்து போயிடும். முதல்ல சிங்கிளாக ஒரு டைம் மடித்தாச்சு, இப்போ டபுளாக இன்னொரு டைம் மடிக்கும் போது இந்த பிசரெல்லாம் உள்ளே போயிடும். கண்டினியூஸாக இந்த மாதிரி அடிக்கணும். பாருங்கள், தைச்சாச்சு. அடுத்த தையல் இந்த பீஸை தூக்கிட்டு இருக்கு, அதுக்காக பக்கத்தில் தள்ளி இன்னொரு தையல் போட்டுடலாம். பாருங்கள், இது வந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு வாங்க. இப்படி பாருங்கள், 2.5 இன்ச்சுக்கு கண்டினியூஸாக அப்படியே திருப்பி வச்சு இந்த பக்கம் 2 கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டோம். நாம் இதுக்கு மேலே நம்ம எலாஸ்டிக் வைக்கணும். இது ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ எலாஸ்டிக் வைக்கிற மெத்தட் வந்து நம்ம சரி பாதி பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன்னு, அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மடித்து இதில் பாருங்கள் 4 மார்க் போட்டாச்சு. அப்புறம் குட்டீஸோட தலைக்கு அளவு இப்படி வச்சு தேவையான அளவுக்கு கேப்புக்கு உண்டான அளவு ரவுண்ட் எடுத்துக்கிட்ட எலாஸ்டிக்கு இதுக்கு 4 பங்காக பிரித்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு கணக்காக இப்படி வரும். பாருங்கள், இப்போ தைக்கும்போது பார்க்கலாம். पूरा दिखाई இது வந்து கண்டினியூஸாக இது வரைக்கும் வரணும். அப்போ வந்து எலாஸ்டிக்கு சென்டராக இப்படி தையல் போட்டுட்டு வரணும். நீங்கள் பாருங்கள், இந்த நாச்சுக்கு இங்கே கரெக்டாக இது போட்டு திரும்பினா இங்கேயும்
கண்டினியூஸாக ரவுண்ட் பண்ணி நம்ம இந்த எலாஸ்டிக் தைச்சாச்சு. பாருங்க கேப் தைச்சாச்சு.